மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், கொஞ்சம் நீளமான பகுதியை வாசிக்கிறேன். ஆனால் இதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் வாசிப்போம். இது மார்க் 5:21. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவர்கள் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவளுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். சில அற்புதங்களை குறித்து இங்கே வாசித்தேன். இதனுடைய காரியங்களை இன்றைக்கு சில காரியங்களை வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். பாருங்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திலே பல காரியங்கள் ரொம்ப முக்கியம், மிக முக்கியம். அதில் சில காரியங்கள்லாம் போதித்து வந்திருக்கு. இயேசுவின் நாமம், நீதி, இதெல்லாம் போதித்து வர்றோம் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன? கிறிஸ்தவ மார்க்கத்திலே நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், தரமான தீர்மானங்கள். அதனால ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், பரலோக தேவன் தீர்மானத்தை எடுத்து விட்டார். எதெல்லாம் கட்டப்படணுமோ அதெல்லாம் கட்டி விட்டார், எதெல்லாம் கட்டவிழ்க்கணுமோ அதெல்லாம் செட் பண்ணி வைத்துட்டார். அப்புறம் சொல்கிறார், நீ எதை கட்டுறியோ அது கட்டப்பட்டிருக்கும், நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இன்றைக்கு நடக்கணும்னா, என்ன நடக்க வேணும் என்றாலும் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு, என்ன விதத்தில் எந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை உணர்ந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேணும். அந்த தீர்மானத்தை எடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து நிறைவேற முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ரட்சிப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? உங்களுடைய ரட்சிப்பை தேவன் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே தீர்மானிச்சிட்டாருங்க. இன்னும் கேட்டால் 2000 வருஷத்துக்கு முன்னால், இங்கே யாரும் 2000 வயசு உள்ள ஆள் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ரட்சிப்பை எல்லாம் ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆனாலும் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் ஆண்டவராக இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற வரை ரட்சிப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை இல்லையா? அந்த தீர்மானம், பில்லிகிராம் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவார் பாருங்க, வில் யூ மேக் த டிசிஷன் டுடே? பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக பிரசங்கம் பண்ணுவார். முடித்த உடனே ஒரு நாள் விட மாட்டார். அதை முடிச்சுட்டு அவருக்கு தெரியும், என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தை கேட்டு போனான்னா பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறேன், சொன்ன பிறகு எல்லாம் போயிட்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடுறது இல்லை. இயேசுவை மனிதர் ஏற்றுக்கொள்ள வேணும், அதற்கு ஒரு வாய்ப்பை நான் உண்டு பண்ணி தர வேணும்னு சொல்லி தான்
ஒரு டிசிஷனுக்கு அவர் அழைக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்கள், எடுப்பீர்களா, எடுத்து வாருங்கள் முன்னால்னு சொல்லி அழைக்கிறார். ஏராளமான பேர் ஒரு தீர்மானத்தை எடுத்து முன்னுக்கு வருகிறார்கள். ஏன்? தேவன் எல்லாவற்றையும் பண்ணிவிட்டார். அதை இந்த அற்புதமான பிரசங்கியார் அழகாக அறிவித்து விட்டார். ஆனாலும் கேட்டவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பண்ணி வைத்த எல்லாம் வாய்க்கிறது கிடையாது, நிறைவேறுவது கிடையாது, நிஜமாவது கிடையாது. அப்ப பாருங்க, இதுதான் நிறைய இடத்துல மிஸ்ஸிங். நிறைய காரியத்தில், வெறும் ரட்சிப்பை பற்றி மட்டுமல்ல, எல்லாத்திலையுமே இப்படிதான் தீர்மானம் எடுத்தான் ஆக வேணும். அதனால தான் பாருங்க, நிறைய பேர் நிறைய காரியங்கள் நம்புறாங்க. நீங்க நிறைய கிறிஸ்தவர் இருக்கிறார்கள் பாரம்பரியமாக. அவர் என்ன சொல்றாங்க? ஆமா, இயேசு உலக ரட்சகர். அவங்க சொல்றாங்க இயேசு உலக ரட்சகர். ஆனா உங்களுக்கு ரட்சகரா அவர்? நான் உலக ரட்சகர் நம்புகிறேன். அவர் உலகத்தின் பாவத்துக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் நம்புறேன். ஆனா உங்களுடைய ரட்சகரா? பாருங்க, அவர்கள் தங்களுடைய ரட்சகராக தனிப்பட்ட விதத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளவோ அந்த மீட்பின் காரியங்களை தாங்கள் பெற்று அனுபவிக்கவோ இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் என்றைக்கு ஒரு நாள் எந்திரிச்சு நின்று, ஆம், நான் இயேசுவை இன்றைக்கு என்னுடைய ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. டிசிஷன் இஸ் த ஓப்பன் டோர் டு ரியாலிட்டி. ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் பரலோகம் அது நிறைவேறுவதற்கு வேண்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி விட்டாச்சுங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் டிசிஷன் தான் அதுக்கு டோர். உங்களுடைய தீர்மானம் தான் அந்த நிறைவேறுதலுக்கு ஒரு வாசலா இருக்கிறது. இந்த தீர்மானத்தின் வாசலில் புகுந்துதான் அந்த நிறைவேறுதலை நாம் பெற வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுத்த போது அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளாக நிறைவேறுகிறது. அப்போ பாருங்க, அதை எந்த பிசாசு தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் உங்களுடைய தீர்மானத்தினுடைய வல்லமையை காண்பிக்கிறேன். உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கிற வல்லமை எவ்வளோ பெருசுன்னு காண்பிக்கிறேன். நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டா இனி பிசாசை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது. ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பாருங்கள், பிசாசு எல்லாம் சொல்லித்தரான் அவங்களுக்கு. நீ இதெல்லாம் செய்ய போறியா? இதெல்லாம் செஞ்சினா நீ ஜாலியாக இருக்கவே முடியாது. அப்புறம் கோயிலுங்குதுமா கிடக்கணும், நீ பைபிளும் கையுமா இருக்கணுமாக்கும், உன் சந்தோஷமெல்லாம் போயிடும், முன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, அப்படி சந்தோஷமெல்லாம் இருக்காது, ஜாலியாலாம் இருக்க எல்லாம் சொல்லுவான். பிசாசானவன் எல்லாத்தையும் சொல்லி தந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா எப்படியாவது இவன் ரட்சிப்பை பெறக்கூடாது என்பதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். தடையாக இருப்பான், எத்தனையோ தடைகளை ஏற்படுத்துவான். ஆனாலும் அந்த தடைகளுக்கு மத்தியிலெல்லாம் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் உங்களை அதற்கு பிறகு நீங்கள் ரட்சிப்பை பெற முடியாமல் தடுத்து நிறுத்துவதற்கு அவ்வளவு பெரிய ஒரு பிசாசு இந்த உலகத்திலேயே கிடையாது. அவன் தடுத்து நிறுத்தவே முடியாது. இயேசு சொல்றாரு, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் நான் கூட நிற்கிறேன். ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் அது நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆகவே அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ பாருங்க, நான் என்னுடைய தீர்மானம் எவ்வளோ முக்கியம். என்னுடைய தீர்மானம் இல்லாமல் இன்றைக்கு நான் ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு ரட்சிப்பை நான் பெற்றிருக்கவே முடியாது. என்னுடைய தீர்மானம் இல்லாமல் இது நடக்காது. ரட்சிப்பு அப்படிதான் நடந்தது. ரட்சிப்பு மட்டுமில்லை, எல்லாமே அப்படிதான் நடக்கிறது. இங்கே தான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய தீர்மானம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் எல்லாத்தை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லாவற்றையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய விசுவாசம் தான் அந்த தீர்மானத்தில் இருக்குது. அந்த தீர்மானம் உங்களுக்கு உதவுகிறது. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்த உடனே பிசாசு அப்படியே நிற்கிறான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்திரிச்சு நான் முன்னால் போகிறேன், என்னை இயேசு ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்ன உடனே பிசாசு உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதுக்கப்புறம் வேறு விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? சரி, நீ ரட்சிக்க தான் பட்டுட்ட, ஆனால் அவர் சொல்கிறாரு பாரு, இந்த ஆசீர்வாதம் செழிப்பு அதெல்லாம் நம்பாதே. நீ ஏதோ போய் சேர்ந்துட்ட, போய் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்ட, ஆனால் அந்த போதிக்கிறார் பாரு, நிறைய ஏதாவது இதுன்னு போதிக்கிறார், அதெல்லாம் நம்பாத கும்பலில் சேர்ந்துக்கிட்டு அப்படி போனால் உருப்படாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்படி ஆரம்பிச்சிடறான் அவன். ஆகவே நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பின் அப்போ ஒரு தீர்மானம் பண்ணிங்க.
இயேசு உங்களுக்காக ரட்சிப்பை ஏற்படுத்திட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் நீங்கள் தீர்மானம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்தது கிடைக்கவில்லை. தீர்மானம் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்தது நிஜமானது. ரட்சிப்பு மட்டுமல்ல, எல்லாவற்றை பற்றியும் நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். சுகத்தை பற்றியும் சரி, உங்களுடைய நல்வாழ்வு, ஆவிக்குரிய சரீர பிரகாரமான மனதளவிலே மற்றும் பொருளாதாரத்திலே, உங்கள் கையின் பிரயாசத்திலே, உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஒரு தீர்மானத்தை எடுத்து, இதுதான் கடவுளுடைய சித்தம், இப்படித்தான் நான் வாழுவேன் என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்கவே போகிறதே கிடையாது. அதுக்கு தான் இந்த வசனங்களை வாசித்தேன் நான். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ வாரதியாக வாசித்தாரே, எதுக்கு வாசித்தாருன்னு. ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த யவீரு, அந்த 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இப்படி போன்றவர்களெல்லாம் ஒரு தீர்மானத்தின் இடத்திற்கு வந்து விட்டார்கள். அங்கே பாருங்க, ஏசு அங்கே போய் படகுல போய் இறங்குறாரு. அவர் ஒன்றும் எனக்கு என்ன வேறு ப்ரோக்ராமில் வந்திருக்கிறேன், நான் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லலை. இவன் போகிறான் பாருங்க, ஒரு தீர்மானத்தோடு போகிறான். தீர்மானத்தோடு போய், போதகரே, என்னுடைய மகள் வியாதியாக இருக்கிறாள், அவள் சாகும் தருவாயில் இருக்கிறார், சரீர வியாதி ரொம்ப இருக்குது, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அவன் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டான். இவர் வந்து கை வச்சார்னா பிழைப்பாள். அந்த அளவுக்கு அது வந்தானே. அதை விட இன்னும் நல்ல தீர்மானம் எடுத்திருக்கலாம். நான் ஆபிரகாமின் சந்ததி, இந்த நோயினாலே என் மகள் சாகக்கூடாது, ஆகவே நான் இந்த நோயை எதிர்த்து நிற்கிறேன், நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடினாலே என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், இந்த ஆசீர்வாதம் என்னுடையது, பிசாசை விரட்டுகிறேன், அழிவின் சக்திகளை நீக்கி வைக்கிறேன், விலக்கி வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். சரி, அவ்வளோ தெரியல, அதுதான் பெஸ்ட் மெத்தடு. அவ்வளோ தெரியல. ஜெபாலய தலைவன் பாருங்க, அவனுக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா 400 வருஷமாக இவங்களும் பாருங்க, அங்கே 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு 400 வருஷமாக யாரும் தீர்க்கதரிசியே கிடையாது. என்ன ஏதுன்னு ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு இஸ்ரவேல் மக்கள் பற்றியில் ஆளே கிடையாது. அப்போ 400 வருஷமாக நல்லா யோசித்து பாருங்கள். 400 வருஷமாக நம்ம ஊரில் சபைகளும் இல்லை, பிரசங்கியார்களும் இல்லை, ஒரு பாட்டும் இல்லை, ஒரு சபையும் இல்லை, ஒரு இது இல்லை, போதனை இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். 400 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஜனங்க, அந்த சந்ததி ரொம்ப செத்த சந்ததியாக இருக்கும். ஒன்றுமே விளங்காது, ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் ஒன்றுமே விளங்காது. இந்த இயேசு வர்றாரு, அவரை எல்லாம் அற்புதமானவராக பார்க்குறாங்க. அவர் ஒரு மனுஷர் தான், இவரை போலவே மனுஷர்கள், இவர்களுடைய இனத்தில் பிறந்தவர், இவர்களுடைய ஆசீர்வாதம் தான் அவருக்குள்ள வேலை செய்து, இவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உட்பட்டவராய் பிறந்தவர் என்று வேதவசனம் சொல்லுது. அவர் ஒன்றும் ரொம்ப, அவர் ஒரு தனி ஆள் இல்லை, அவர் ஒரு விசேஷமானவர் இல்லை. அவர் இவருடைய சந்ததியில் பிறந்து மனுஷனாய் வந்திருக்கிறாராம். தேவன் மனுஷனாக வந்தார். ஆனால் அந்த பூலோகத்தில் வாழும்போது அவர் மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனுஷன் எப்படி இருக்கணும்னு காண்பிக்கிறார். இவர்கள் அப்படி இருந்திருக்கலாம், அவனா இவர்களுக்காவது தெரியல. அவர் அற்புதமாக பார்க்குறாங்க. என்னடா இது, இவர் எல்லாரையும் சோமாக்குறார், இவர் போன்றாரு போகுது, இவர் வாழ்றாருன்னா வருது, காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அது கூட பேசாமல் இருக்குது. பிசாசை போன்றாரு, ஓடுது. வார்த்தையை சொல்லி அவர் பிசாசை விரட்டுகிறார். இவர்களும் பண்ணியிருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க பண்ணியிருக்க முடியும்னு? இவர் போய் சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாக சீசரில் அனுப்பிச்சாரா இல்லையா பிசாசெல்லாம் விரட்டுங்கன்னு சொல்லி? நல்லா யோசித்து பாருங்க. 70 சீசரில் அனுப்பிச்சாரு, வெறும் 12 சீசரில் இல்லை, 70 பேர் அனுப்பிச்சாரு. 70 பேரையும் போய் பிசாசெல்லாம் விரட்டினார். எந்த அதிகாரத்தில் விரட்ட சொன்னார்? ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள், பிசாசை விட இவர்கள் பெரியவர்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், இவருடைய உரிமை ஸ்லாக்கியம் எல்லாம் இவர்களை வெற்றி சிறக்க வைக்கும்னு சொல்லி தான் போய் பிசாசெல்லாம் விரட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இவரை பார்த்தோன்னா அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவனுக்கு இவ்வளோ விளங்கிடுச்சு, இவனே விரட்டியிருக்கலாம், இவனே அங்கே அதிகாரம் எடுத்திருக்கலாம், இவனே அந்த வியாதியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான், இவர் கை வச்சா அந்த பெண்ணு சொஸ்தமாயிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த ஸ்டேஜ்லேயாவது இருந்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா சரி. சிலருக்கு வேறு தெரியாது பாவம், ஆனால் அந்த ஸ்டேஜில் இருந்தால் அதாவது தெரியுத பாருங்க. இவர் வந்து கை வச்சார்னா என்னுடைய மகள் சொஸ்தமாவாள் என்று தெரிஞ்சு அவன் வருகிறான். அதே போல் தான் அந்த பெண் 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக இருந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் எல்லா பணத்தையும் செலவழித்து இன்றைக்கி எல்லா பணமும் போச்சு, சுகமும் கிடைக்கல. ஆனால் அவளும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். என்ன தீர்மானம்? அவளுக்கு டிசைட் பண்ணிட்டா, ஒன்றும் இல்லை, நான் போனால் போதும், போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். தீர்மானத்தை
எடுத்துட்டா. தீர்மானத்தை எடுத்துட்டா அந்த தீர்மானத்தோடு வருகிறாள். நான் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் தீர்மானம் எடுத்த பிறகுதான் அவர்களுக்கு நடக்கிறது. அவர்கள் தீர்மானத்தின்படி தான் எல்லாம் நடக்கிறது. இயேசு தீர்மானத்தின்படி நடக்கிறது இல்லை, இயேசு நினைச்சதின்படி நடக்கிறது இல்லை. ஹலோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ செய்யட்டுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன தீர்மானம் பண்றியோ அதுதான் நடக்க போகிறது. அவன் ஆண்டவரே முடி சித்தம் ஆகட்டும் கர்த்தாவே, அது சித்தத்தை பற்றிலாம் அவன் கவலைப்படவே இல்லை. நீ கையை வச்சா என் மகள் சொஸ்தமாவாள், அவ்வளோதான். நிறைய கிறிஸ்தவங்க பாருல இல்லவன், ஆண்டவரே முடி சித்தம் ஆகட்டும், என்னமோ ஆகட்டும் கர்த்தாவே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அடியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிலாம் சொல்ல. அவனுக்கு தெரியுது என்னன்னு. கண்டிப்பாக இவர் கை வச்சார்னா சுகமாகும்னு சொல்லி அவன் சொல்கிறான். வந்து கையை வச்சா போதும், ஆண்டவரே என் மக சுகமாகி விடுவாள். இவளும் சொல்கிறான், அவர் கை வைக்கணும், நான் போய் அவரை தொட்டால் போதும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். ஏன்னா சில காம்ப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிரப்போக்கு இருந்தது அவளுக்கு. அந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்டவர்கள் எந்திரிச்சு சமுதாயத்தின் நடுவில் வர முடியாது, வீட்டுக்கெல்லாம் பலர் வீட்டுக்கு போக முடியாது, எல்லாரோடையும் பழக முடியாது, மற்றவர்களை தொட முடியாது, தீட்டுப்பட்டு விடுன்னு சொல்லி இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்டவள் சமுதாயத்துள்ள வீட்டை விட்டு வெளியே எல்லாரோடையும் கலந்தாள் என்று சொன்னால் அவளை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்குது யூத மார்க்கத்தில். அந்த கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுற ஆள் இயேசுவோடையே வந்துட்டு இருக்கிறாரு. ஜபாலய தலைவர் அவர் வேற அத்தாரிட்டி, அவரா போலீஸாக வந்துட்டு இருக்கு பக்கத்துலேயே. அவளா 12 வருஷம் பெரும்பாடு அவன் எங்க இங்கே வந்தா, அவன் ஏன் இந்த கூட்டத்தில் வந்தா, புலி கல்லெடுத்து அடின்னு சொல்றதுக்கு ஆள் அங்கே கூடயே வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்போ அவ நிறைய காம்ப்ளிகேஷன். அதனால தான் நீர் கையை வச்சா நான் சோமாவேன் அதெல்லாம் பேசல. அவன் நான் நைஸாக கையை வச்சுட்டு போயிடுறேன் வந்துட்டா. அவன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பைபிளை வாசிக்கும் போது சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. அவளுடைய கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாம போய் சத்தம் போடாம போய் வஸ்திரத்தின் ஓரத்தை லேசா தொட்டா எனக்கு சொஸ்தமான அறிவு வந்துருச்சு. சொஸ்தம் என்னுடையது ஆயிடும் கண்டிப்பா. இவர்கிட்ட அந்த விஷயம் இருக்குது, இவர் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இவரை போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சொஸ்தமானு சொல்லி ஒரே தீர்மானத்தோடு வருகிறாள். நான் சொல்லுகிறேன், அவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் தொட்டெல்லாம் முடிஞ்சு சோமானவனை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படியே. அவர் சொல்ல என் இஷ்டப்படி உனக்கு ஆகிருக்குது அப்படின்னு சொல்ல, உன் விசுவாசத்தின்படி நீ நினைச்ச நடந்துருச்சு. நீ இந்த கூட்டத்தையும் பொருட்படுத்தாம கல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல பார்த்துடலாம், எப்படியாவது போய் இந்த சமுதாயமே நான் வெளியே வரக்கூடாது, யார் பத்தியில் நடமாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது. ஆனாலும் நான் போய் தொட்டு என் சுகத்தை பெற்றே தீர்வேன், ரிஸ்க் எடுத்துடுறேன். நான் இன்னைக்கு கல்லெறியப்பட்டாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி போய் சுகமாயிடுறது. இப்படியே இன்னொரு 12 வருஷம் வாழ்றதுக்கு பதிலா கல்லெறிஞ்சா கூட எரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, நான் போய் சுகமாகி விடுகிறேன்னு சொல்லி தொடுகிறாள். அப்படி ஒரு தீர்மானம் பாருங்க. நான் சொல்லுகிறேன், அதுதான் விசுவாசம். இன்றைக்கு அப்படி ஒரு மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்தால், அப்படி ஒரு மனுஷன் ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, செழிப்புக்காக, வெற்றிக்காக இப்படி ஒரு தீர்மானம், நான் இதை அடைந்தே தீருவேன், வெற்றி பெற்றே தீருவேன், நான் வாழ்வடைந்தே தீருவேன், சுகமாகியே தீருவேன், இதுதான் இந்த தீர்மானம், இது என்னுடையது, நான் இதை விடுறதில்லை, இது என்னுடையது என்று அப்படி ஒரு மனுஷன் தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாக அவன் பெற்றுக்கொள்கிறான். உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆகிறது. இதான் பாருங்க, இது பைபிள் பிரின்சிபல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். இதை புரிந்து கொள்ளலைன்னா நம்ம அப்புறம் பெரிய மதம் மார்க்கத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி ஆகிடும். அப்படியே பைபிளை தூக்கிட்டு ஏதோ கத்துட்டு சித்தம் பிரதர் நடக்கட்டும், இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். நான் யார், இதெல்லாம் ஏன் என்ன பிடித்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இவைகளை எல்லாம் நான் உதறி தள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை எடுப்பேன், வெற்றியை நிலைநிறுத்துவேன். என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் தங்கும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் அங்கே தங்கும் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் மேற்கொள்ளுவேன், என்னுடைய வியாதியை நான் மேற்கொள்ளுவேன். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மேற்கொண்டு நான் ஜெயிப்பேன், ஜெயிக்காமல் விடமாட்டேன் என்கிற ஒரு பெரிய தீர்மானம். அதுக்கு தான் பாருங்க இந்த வசனத்தை எல்லாம் வாசித்தான் பாருங்க. அப்போ அவனும் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்து வந்துட்டான். அவன் சொல்கிறான் வாரும். அவன் கதெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை. சில கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி கேட்டிருப்பான், ஆண்டவரே எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர், உமக்கு சித்தமானால் அடியேனுடைய வீட்டுக்கு நீ ஒரு 5 நிமிஷமாவது விட்டு போகும். என் மகளுக்கு சோகம் இல்லாமல் இருக்கிறது,
அவர் வாழ வேண்டும் என்று நீர் நினைத்தால், உமக்கு சித்தம் இருக்குமானால், அவள் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்க வேண்டும் நினைச்சால், நீர் கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணி பாரும், நினச்சிருந்தா செய்யும் அப்படிலாம் பேசலாம். அவன் அதெல்லாம் பேசவே இல்லை. இதெல்லாம் வந்து கையை வச்சா போதான், அவள் சரியாயிடுவா. தீர்மானம். அப்போ பாருங்க, அந்த தீர்மானத்தின்படி தான் எல்லாம் நடக்குது. அவர் நடத்தல எல்லாத்தையும். நல்லா கவனிக்க வேணும். இயேசு எல்லாத்தையும் நடத்தல, கடவுள் எல்லாத்தையும் நடத்தல, அவர் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாருங்க. அதனால தான் சொல்றாரு, பூமியிலே அவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ அவைகள் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? அவர் செய்யட்டும். அவர் ஒன்றும் செய்யலப்போ. அவர் சொல்றாரு, நீங்க செய்யுங்க. உங்களுடைய தீர்மானம் என்ன? இங்கே கர்த்தர் நினைச்சது நடக்கல, இங்க இயேசு நினைக்கிறது இங்கே நடக்கல. அவர் ஏதோ பிளான் போட்டுட்டு வந்து அவர் ஒன்றும் காரியங்களை நடப்பிக்கல, பரிசுத்தாவியானவர் ஒன்றும் காரியங்களை நடப்பித்து கொண்டு இல்லை. இங்கே வந்து ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே தனக்கு சில காரியங்களை நடப்பித்துக் கொள்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில். நல்லா கவனிக்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ நம்ம கத்திரி கையில் நம்ம கொடுத்துருவோம், அது எப்படியோ போட்டோம் அப்படிலாம் பேசக்கூடாது. பாருங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன வேதம் சொல்லி இருக்குது, உங்களுக்கு சொந்தமானது என்ன, அது என்னன்னு தெரிந்த பிறகு அதற்கேற்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேணும். இப்படித்தான் இருப்பேன், இப்படி தான், இதுதான் எனக்கு சொந்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும்.